ஆக்சுவலா சினிமாக்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம் வந்து பெரிய வில்லன்கள் மாதிரி அவங்க வந்து வெடிகுண்டு 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 அப்படின்னு போயிட்டு கடைசியில பாவா டம்மி பாவா அப்படின்னு காட்டுவாங்க. இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 300 300 அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், எதிரணியை வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணலாம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா லாஸ்ட் 2 மேட்சஸா வந்து அப்பளத்தை கசக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய நிலைமை. அதை வந்து அன்னைக்கு பேச போறோம். எஸ்ஆர்ஹெச் விசஸ் டிசி. நம்ம கூட பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட ஃபர்ஸ்ட் பில்டப் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சொல்ல போறேங்கன்ட்டு. ஓகே, அண்ட் கரெக்டா சொன்னீங்க. பட் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஹைதராபாத் அசோசியேஷனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சண்டை வந்திருக்கு. அதுக்குள்ளேயா? ஆமா, கிரவுண்டு கொடுக்குறது இல்லை, அப்புறம் பிச்சு வந்து என்ன மாதிரி போடுறது, இதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஹைதராபாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ரெடியா இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஹோம் கிரவுண்டை ஹைதராபாத் வச்சுக்காம வைசாக் இல்லைன்னா வேற ஏதாவது ஓகே அது மாதிரி மிரட்டின்னு இருக்காங்க. ஸோ அது எங்க போய் அதே கல்கட்டா கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. கல்கட்டா வந்து ஆமா ரஹானே இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப திட்டாங்க ரஹானே, அந்த கிரவுண்ட்ஸ்மேன். ஓகே, அதெல்லாம் தப்பு. ஏன்னா கேப்டன் என்ன கேட்கறோம் அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. அதனால தான் ஹோம் கிரவுண்டுன்னு ஒரு பேரே வருது. ஓகே, இல்லைனாக்க நியூட்ரல் கிரவுண்ட் விளையாடலாம் எல்லாரும். ஓகே, நமக்கே கொஞ்சம் கேப்டன் சொல்றபடி கேட்டோம். ஓகே, அந்த 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 கிரவுண்ட்ஸ்மேன் வந்து ரொம்ப டஃப் மேன், ரொம்ப ஹெட் வெயிட் அவருக்கு. இது ரஹானே இல்லை, எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிருக்காரு. ஓகே, ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச்சோட வீக்னஸ் வந்து எல்லார்ட்டையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அவங்களோட வீக்னஸ் என்ன தெரியுமா சார்? ஓன் மேக்கிங் தான் அகெயின். என்னன்னா எல்லாருமே அதிரடி, எப்பவும் நின்று விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு சாய் சுதர்ஷனோ, ஒரு ரேச்சல் ரவீந்திராவோ, ஒரு ஆங்கிரிஷ் ரகுவன்ஷியோ, அந்த மாதிரி பிளேயர் இல்லை அங்க. ஏதாவது நிறுத்தி ஒன்ஸ் டூஸ் எடுக்கிற பிளேயர் இல்லை. ஓகே, ஒரு பில்டர் இருக்கணும் பேசி வச்சுட்டு. ஏன்னா அவங்க வந்து கடைசி வரைக்கும் 20 ஓவர் விளாடணும் ஓப்பனிங் வந்தானாக்க. ஓகே, அது இல்லாம தடிக்கிறாங்க அவங்க எல்லாரும் அதிரடி சார். ஒருத்தர் கூட வந்து பால 4-6 குறைஞ்சி அடிக்குது இல்லை. ஓகே, அந்த மாதிரி அதே தான் ஒவ்வொரு டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கும் ஆனா அந்த வெரி அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். அது என்னன்னாக்கா அது வந்து டிராவிஸோட மிஸ்டேக். அது ஓகே, அபிஷேக் சர்மா டிராவிஸோட மிஸ்டேக். அது சாக்ரிஃபைஸ் பண்ணார். இவர் நோ நோ நோன்னு சொல்லிட்டு அவன் மாட்டை வேற எங்கோ பார்த்துன்னு வந்துட்டு இருக்கான். இவர் வந்து போகலன்னு வச்சுக்கோங்க, அவன் அவுட் ஆயிருப்பான். அதனால இவர் என்ன பண்ணார், தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணார். ஆனா அவரும் பெருசாலாம் அடிக்கல. ஓகே, யாரு? டிராவிஸ் ஹெட். அதுதான் சார், அதை ரியலைஸ் பண்ணி அடிச்சிருக்கணும், அடிக்கல. அவரும் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு வந்து. அதுதான் லாஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2-3 பேர் விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த வர பேட்ஸ்மேன் வந்து இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், அங்கித் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, ஆனா அவரும் பில்டப் கிடையாது. ஓகே, அவர் வந்து இந்த 1s and 2s எடுத்து விளையாட மாட்டான், பயங்கர அடி அடிக்கிறார். ஆமா, இன்னைக்கு 6 6 அடிச்சு. ஆனா பாக்குறதுக்கு வந்து ஒல்லியா இருக்காரு. அவர் பேட்டை தூக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. அந்த சமயத்துல வந்து செம்ம அடி அடிக்கிறாரு. ஓகே, இது வந்து ஐ கால் இட் ரியல் ஹிடன் டேலண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்ல ரொம்ப மொத்தமாவே 2 பேட்ஸ்மேன் தான், கிளாசன் 1, அங்கித் வர்மா 1. மற்றபடி வந்து யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. பட் பேட்ஸ்மேன் நிறைய இருக்காங்க. நிதிஷ் ரெட்டி இருக்காரு, அப்புறம் இஷான் கிஷன் விட்டு, ஆமா அவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ரெஸ்பான்சிபிளா விளையாடுறது இல்லை அவங்க. ஓகே, அதிரடி ஆட்டம், ஏதாவது பின்னாடி ஆள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு முதலேருந்தே அதிரடி ஆட்டம் ஆடுறாங்க. அப்போ விக்கெட் லூஸ் பண்ண உடனே பின்னாடி வரவனுக்கு வந்து அது கஷ்டமாயிடுது. இதுதான் ரீசன். ஓகே, நான் என்ன சொன்னா 10 ஓவருக்கு 1 விக்கெட் 2 விக்கெட் தான் லூஸ் பண்ணணும். ஆமா, அதுதான் ஒரு முறை. அந்த மாதிரி பண்ணாதான் நீங்க வந்து 220 மேல கொண்டு போக முடியும். ஓகே, நீங்க முதல்ல விக்கெட் லூஸ் பண்ணாக்க கஷ்டம். ஓகே, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டு மேட்சை கை விட்டு முதலே போயிடுது. 10 ஓவர்ல மேட்ச் போயிட்டு. அதான் கேட்கணும். எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் பத்தி பேசும்போது மிச்சல் ஸ்டார்க்கோட பவுலிங்கை பத்தி பேசியே ஆகணும். அதே மாதிரி அவங்க பிடிச்ச கேட்சஸை பத்தியும் பேசணும். லாஸ்ட் ஓவர்ல கூட வந்து அக்ஷர் பட்டேல் வந்து சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சாரு. அப்புறம் வந்து பாஃபும் வந்து ரொம்ப நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சாரு. ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெல்லி வந்து அவுட் பிளேடு எஸ்ஆர்ஹெச் இன் ஆல் டிபார்ட்மெண்ட் செஞ்சுட்டானுங்க. ஆமா, பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்தையும் கேட்ச் எப்படி பிடிக்கணும்னு காமிச்சாங்க. எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஓகே, அதனால வந்து பேச்சே கிடையாது. ஒயிட் வாஷ் மாதிரி பண்ணிட்டாங்க அவனை. ஓகே, ஓகே, பார்த்தா இதுல முக்கியமா சொல்றது என்னன்னாக்க குல்தீப்போட பவுலிங். யாதவ் ரொம்ப நல்லா போட்டுருக்காரு டெல்லி. இன்னைக்கு பெஸ்ட் பவுலர்ஸ் 100 குல்தீப்பா அந்த மாதிரி உள்ள இருக்கு. ஓகே, பெஸ்ட் பவுலர் இன் ஐபிஎல். ஓகே, அப்படி அந்த இதுல 2 பேரும் நல்லா போட்டிருக்காங்க. தட் இஸ் குட். அப்புறம் இன்டிசிப்ளின் பேட்டிங் பை எஸ்ஆர்ஹெச்.
அதாவது ஒரு விக்கெட் ஊந்த உடனே இவங்க என்ன பண்ணணும், அடுத்த பேட்ஸ்மேன் உடனே அவுட் ஆகக்கூடாது. ஆமா, அது அந்த அந்த புத்தி இல்லை அவங்களுக்கு. உடனே வந்து மற்ற பாலும் சுத்தி அடிச்சு அவுட் ஆயிடுவாங்க. திடீர்னு பார்த்தா கண்ண முடியறதுல அவனும் அவுட் ஆயிடுறான். வெறும் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் போனா இன்னொருத்த அவுட் ஆயிடுறான். ஸோ அதனால இது வந்து டெரிபிள் பேட்டிங். டெல்லியில வந்து அஸ்தோஷ் விளையாடல. ஐ வாஸ் ஷாக்ட். ஒருவேளை இன்ஜுரியா வேற ஏதாவது மெசேஜ் வந்தா தெரியல. ஓகே, பட் அஸ்தோஷ் விளையாடல. அது கீ பிளேயர் அவர். அது அப்புறம் ஸ்டார்க் வந்து நல்ல பவுலிங் போட்டார் பிரமாதமா. அசுதோஷ் வந்து சப்ஸ்டிடியூட் வச்சிருந்தாங்க, இம்பாக்டா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. பட் வரலையே அவரு. இல்ல அதுக்குள்ள ஜெயிச்சிட்டாங்களே. ஓ, அதை அப்படி வச்சுருந்தாங்களா? இல்லை, அஸ்தோஷ் நல்ல ஃபீல்டர் வேறு, அவரையே இம்பாக்டாக வைக்கணும்னு தெரியல. இப்போ ஸ்டார்க் வந்து பிரமாதமாக போலிங் போட்டார். அந்த ஸ்டார்க் வந்து பழைய அந்த டெட்லி ஸ்டார்க்குங்கிறது சரியா இருந்தது. ஏன்னா அவர் வந்து முதலையும் நல்லா போடுறார், கடைசிலையும் நல்லா போடுறார். அண்ட் டிராவிஸ் ஹெட் விக்கெட் பிரமாதமாக எடுத்தார். அந்த பவுன்ஸ் பண்ணி அந்த பால் மேலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, ஸோ கிளியரா டெல்லி வந்து பயங்கர கான்ஃபிடென்ஸ்ல இருக்காங்க. அண்ட் அவர் அக்ஷர் பட்டேல் வந்து சொல்லிட்டார், நாங்கள் இனிமேல் இந்த ஈஸி கேம்ல டஃப்பாக தான் விளாடுவோம், இப்படி தான் விளாடுவோம், நாங்கள் அதிரடி தான் போட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. பட் அவங்களுக்கும் சோதனை வரும் சம்டைம்ஸ். ஓகே, அந்த மாதிரி வரும்போது அது கேர்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னாக்க அங்கே வந்து ஃபாஃப் விட்டாக்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெபிளைஸ் பேட்டிங் கிடையாது. அது ஒன்று இருக்கு. ராகுல் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு, நல்ல வேலை. ராகுல் ஜாயின் பண்ணியிருக்காரா? இன்னைக்கு சரியா T20 லாய்க்கே இல்லை சார். இன்னைக்கு என்னமோ வெறி பிடிச்ச மாதிரி அவுட் ஆனாரு. தேவையில்லை. ஏன்னா நிறைய ரன் இருக்கு, ஐ மீன் ரன்னு கம்மியா இருக்கு, ஓவர்ஸ் நிறைய இருக்கு. அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட்டு நாட் அவுட்ல வந்துருக்கலாம். ஓகே, இது பண்ணார் அவரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து மைண்ட் செட் ப்ராப்ளம் அவருக்கு, ராகுலுக்கு. ஏன்னா போலருக்கு அன்னெசரி எக்ஸ்ட்ரா மெரிட் கொடுப்பார், மதிப்பு கொடுப்பார். அதுல என்ன ஆகும், போலர் வந்து குட் லாக் போட்டாக்க இவர் டெஸ்ட்ல விளையாடுற மாதிரி பிளாக் பண்ணி விளையாண்டுருப்பார். ஓகே, அதனால தான் அவரை வந்து T20லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 1 செகண்ட் வந்து அவரே 4-5 தடவை ஃபர்ஸ்ட் ஓவர் மெய்டன் கொடுத்துருக்காரு ஓப்பனிங்கா வந்து. ஆமாம், மெய்டன் ஓவர். எங்காவது பவர் பிளேல ஒரு ஓவர் மெய்டன் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆர்ச்சர் வரை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆர்ச்சர் வரை கொடுத்த மாதிரி இருந்தது. ஆமா, அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க KL ராகுல் வந்து இஸ் நாட் அ குட் T20 பிளேயர். ஓகே ஓகே சார். ஆனா அவங்களுடைய பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க, பில்ட் பண்ணி ஆடினாங்க. ஸ்கோர் கம்மியா இருந்தது, அதனால கூட இருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப வந்து இந்த KL ராகுல் T20ல தான் அவர் வந்து நாட் ஃபிட். ஓடிய பிரமாதமா ஆடினார் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில. ஏன்னா அவரை நம்பர் 6 நம்பர் 7 அமிச்சாங்க. அப்போ வந்து நிறுத்தி நிதானமா வின் பண்ணி கொடுத்தாரு. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு லாய்க், எந்த ஸ்பாட்டுக்கு வேணாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காதுல்ல. பட் ஓப்பனிங் அமைக்க கூடாது அவர். ஓகே, ஏன்னா அவர் என்ன பண்றாரு, T20க்கு லாய்க் இல்லை. ஓகே, டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் இஸ் குட். கம்பேர் டு SRH பேட்டிங், டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் வந்து ரொம்ப நிதானமா இருந்தது. ரொம்ப வந்து பார்ட்னர்ஷிப் இல்லை, ஏன்னா டோட்டல் ரொம்ப கம்மி, அதனால இருக்கலாம். அது வந்து அந்த மாதிரி அதிரடி ஆட்சி இவங்க பண்ண மாதிரி ஆடி. இப்போ ரெண்டாவது ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், T20ல 99% நீங்க போலிங் தான் எடுக்கணும் ஃபர்ஸ்ட், டாஸ் வின் பண்ணி. இன்னைக்கு SRH பேட்டிங் எடுத்திருக்காங்க. அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ நீங்க அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ இவங்க மட்டும் விக்கெட் லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பின்னாடி ஆள் இருக்குன்னு கடைசியில் பார்த்தா டோட்டலே வரல, ஆல் அவுட் ஆயிட்டாங்க வேற. அது ரொம்ப கேவலமா இருந்தது. ஓகே, அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க எப்பவுமே டாஸை வின் பண்ணி போலிங் எடுக்கு தான், சேசிங் தான் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, சப்போஸ் SRHக்கு 2-3 தடவை கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, செமடி அடிச்சு 280 அடிச்சாங்க, ரைட், அக்ரி. பட் கிளிக் ஆகாத நேரத்துல என்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஆமா, ஓகே, டார்கெட்டை தெரிஞ்சு விளையாடுறது நல்லது. ஓகே, SRH பத்தி பேசும்போது ஜீசன் அன்சாரின்ற ஒரு பவுலர் பத்தி பிரமாதமா போட்டாரு அவரு. நானும் அந்த பவுலர் எதிர்பார்க்கல, ஆனா ஜாம்பா டிராப் பண்ணிட்டேன். டிராப் பண்ணது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்றது தெரியாத அளவுக்கு ஜீசன் அன்சாரி விளையாண்டாரு. கரெக்ட். ஜாம்பா எதுக்கு டிராப் பண்ணணும்? ஜாம்பா வந்து டெஃபினட்டா சுப்பீரியர் பவுலர், சுப்பீரியர் இல்ல, பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் அவர். ஜாம்பாவும் வச்சுட்டு அன்சாரியும் வச்சிருக்கலாம். நீங்க அதை ஜாம்பா டிராப் பண்ண நான் ரொம்ப ஷாக்ட். நான் ஓவராலா மேட்ச் அகைன் டெல்லி வந்து டாப் ஃபார்ம்ல இருக்காங்க. எந்த டீம் வந்தாலும் அவங்க அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது ஆக்சார் கேப்டன் வந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி டெவலப் பண்ணியிருக்காரு. மென்டார் வந்து கங்குலி, அங்க கோச் வந்து நம்ம ஊர் ஆள் ஹேமந்த் பதானி. ஆமா ஆமா, ஓகே. பட் இருந்தாலும் ஆக்சார் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே, அவரு சைடு நல்லா இருக்கிறதுனால அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஓகே ஓகே,
இது சப்போஸ் ஒரு ஆர்ஆர் சைடு மாதிரியோ சிஎஸ்கே சைடு மாதிரியோ மும்பை சைடு மாதிரியோ இருந்தாக்க அவர் கதை கந்தலாயிடும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.